சாதாரண வழக்குகளில் காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து குற்றவாளிகள் கொலை செய்யப்படும் நிலைமை தமிழ்நாட்டில் நிகழ்ந்துள்ள போது திமுகவினரால் பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டால் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க மாட்டார்களா என அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் வினா எழுப்பியுள்ளார். 6 மாத காலம் கற்பழிக்கப்பட்டு திமுக ஒன்றிய செயலாளர் கற்பழிக்கப்பட்டு புகார் கொடுத்தும் இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தொடர் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. சாதாரண பெட்டி வழக்குகள் எல்லாம், ஃபைன் கட்டுகின்ற வழக்குகள் எல்லாம் காவல் நிலையத்தில் அழைத்து வந்து அடித்து உடைத்து சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்டிருக்கிற நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது இந்த தமிழ்நாட்டினுடைய இந்த திமுக ஆட்சியில் காவல்துறையில். ஆனால் ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். அதுவும் தொடர்ச்சியாக 6 மாத காலம் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். திமுக ஒன்றிய செயலாளரால் புகார் கொடுக்கப்பட்டு இந்த 5 ஆண்டு காலம் முதலமைச்சர் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? தூங்கிக் கொண்டிருக்கிறதா? இல்லை குற்றவாளிக்கு துணை போய் கொண்டிருக்கிறதா? என்ன செய்து கொண்டிருக்கிறது? திமுக நிர்வாகிகளால், திமுக தொண்டர்களாலும், திமுககாரர்களால் ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டால், சீரழிக்கப்பட்டால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தாலும் இந்த நடவடிக்கையும் இந்த தமிழகத்திலே எடுக்கப்பட மாட்டாது என்ற எழுதப்படாத சட்டம் இன்றைக்கு நிலவு கொண்டிருக்கிறது. இன்று வரை காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கவில்லை. திமுக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியதற்கு பதிலாக இன்றைக்கு அவரை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. ஒரு பெண்ணை கற்பழித்த ஒரு திமுகவுடைய நிர்வாகியை இந்த திமுக தலைமை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு?